Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3691 எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடி சப்ஜெக்ட்டுக்கான அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2021 நவம்பர் டிசம்பர் 2025 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் சார்ட் அவுட் பண்ணி யூனிவர்சிட்டி கொஷின்ஸில் எது மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் எதையுமே ஒமிட் பண்ணாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம் எக்ஸாமில். இப்போ வாங்க ஒவ்வொரு கொஷினாக பார்க்கலாம். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா 8-bit எம்பெடட் ப்ராசஸர். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு 8051 ஓகேவா, மைக்ரோ கண்ட்ரோலர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதில் இன்டர்னல் ரேம் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும், ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த 8551 மைக்ரோ கண்ட்ரோலோட ஃபுல் டாபிக்ஸுமே தெளிவாக படிச்சிங்கனாலே நீங்கள் அங்கே ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடுவீங்க. ஓகேவா, அதோட இன்டரப்ட் ஹேண்டிலிங்கு இந்த எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும். ஸோ 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ப்ரோக்ராமிங்கும் சீரியல் போர்ட் ப்ரோக்ராமிங்கும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இது யூனிட் 1ல கவர் பண்ண வேண்டிய டாபிக். யூனிட் 2 பார்த்தீங்கன்னா எம்பெடட் சி ப்ரோக்ராமிங். இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓஎஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து. ஓகேவா, ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு தான். செகண்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரியாரிட்டி பேஸ்டு ஷெடியூலிங் அல்காரிதம்ஸில் ப்ராப்ளம்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ செகண்ட் அதை படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 4 மார்க் 5 மார்க்கில் மெமரி அண்ட் ஐஓ டிவைசஸ் இன்டர்ஃபேஸிங் படித்தோம் அப்படின்னா போதும். இதை கவர் பண்ணிங்கன்னா யூனிட் 2 போதும். நெக்ஸ்ட் யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ஐஓடி அண்ட் ஆர்டினோ ப்ரோக்ராமிங். இதில் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது ஆர்டினோ ஸ்ட்ரக்சரும் அதோடைய டைப்ஸும் தெளிவாக படிச்சுக்கோங்க. அது பார்ட் சியிலே கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கடுத்து இன்டகிரேஷன் ஆஃப் சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் வித் ஆர்டினோ பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் அண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைப் ஆஃப் ஐஓடி சிஸ்டம் பார்த்துக்கோங்க. இது யூனிட் 3ல கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ஐஓடி கம்யூனிகேஷன் அண்ட் ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ஸ். இதில் இந்த ஜிக்பி ஆர்கிடெக்சர் வந்து பார்ட் சியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஜிக்பி ஆர்கிடெக்சர் பார்த்துக்கணும். நார்மல் கொஸ்டினுக்கு ராஸ்பெரி பை ஆர்கிடெக்சர், ஜிஎஸ்எம் ஆர்கிடெக்சர் அண்டோட ஒர்க்கிங், இது மூணுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் யூனிட் 4ல. இது தெளிவாக இருந்தாலே கம்பல்சரி ஒரு 2 கொஸ்டின் நம்ம கையில் இருக்குன்ற தைரியத்திலே இருக்கலாம். தென் ஐஓடி கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க யூனிட் 4க்கு. தென் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் தான். இது அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் தான் இதில் வரும். ஓகே, அதில் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்கும், ஹெல்த் அண்ட் கேர், ஸ்மார்ட் சிட்டிஸ், ஐஓடி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இதெல்லாம் கவர் பண்ணாலே போதும். யூனிட் 5ல நம்மளால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக எழுதிடலாம். யூனிட் 5ல சினாரியோ பேஸ்ல மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் சிலையும் கேட்குற சான்சஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். Stay tuned. All the best for your examination. Thank you.